தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகாசி பழனி ஆண்டவர்புரம் காலனியை சேர்ந்தவர் மகேஸ்வரி, வயது 70. இவர் திங்களன்று அதிகாலை தனது வீட்டை திறந்து சுத்தம் செய்ய வந்தார். அப்போது வீட்டுக்குள் பதுங்கியிருந்த முகமூடி அணிந்த ஒருவன் மகேஸ்வரி சுதாரிக்கும் முன் அவரது கண்களை பொத்தினார். செயின் மற்றும் கம்மலை பறிக்க முயன்றான். கூச்சலிட்ட மகேஸ்வரி கொள்ளையனின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி தாக்கி விரட்டியடித்தார். பதறிப்போன அவன் அங்கிருந்து தப்பியோடினார். முன்பாக சைக்கிளில் வந்த அந்த திருடன் அங்கிருந்த நாய்களை கல்லெறிந்து விரட்டினார். பின் மகேஸ்வரி வீட்டிற்குள் புகுந்து மறைந்து கொண்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் இப்போது வெளியாகியுள்ளது. தப்பியோடிய திருடனை சிவகாசி கிழக்கு போலீசார் தேடி வருகின்றனர். துணிச்சலுடன் முகமூடி கொள்ளையனை விரட்டியடித்த பெண்ணுக்கு பாராட்டு குவிகிறது. 5 மணிக்கு எந்திரிச்சு கதவை திறந்து இந்த கதவையும் பூட்டிட்டேன், சாத்திட்டு இந்த கதவையும் சாத்திட்டேன். இப்படி நிக்கிறேன். இந்த விளக்கை எடுத்து இப்படி வச்சுட்டு தண்ணி சம்பு ஒன்று வச்சுப்பேன். அதையும் இப்படி வச்சுட்டு நிற்கிறேன். வந்துட்டேன். படியில் உட்காந்துட்டே இருந்திருப்பான் போல. 4:30 மணிக்கு வந்தவன் அந்த படியில் உட்காந்துட்டு நான் 5 மணிக்கு லைட்டை போட்டுட்டு வெளியே வரையும் இந்த கேட்டு அந்த கேட்டு இந்த கதவையும் பூட்டிட்டேன். சாத்தி பூட்டலை, சாத்தி வச்சுட்டு இறங்குவோன்னு நினச்சிருந்தேன். வந்துட்டேன். இந்த பட்டியில் ஏறிட்டு என் கண்ணை பொத்திட்டேன். கண்ணை பொத்தியும் விடுடான்னு கத்துறேன், விட மாட்டேங்கிறேன். வந்துட்டு என்ன செய்யறதே தெரியல. நானும் ஒரு 10 வட்டம் கத்தி பார்த்தேன், அதுன்னா விட மாட்டேங்கிறேன். பிறகு செம்புல தண்ணி இருக்குதா, மூஞ்சில சலார்னு ஊற்றி வச்சேன். அதுக்குள்ள நான் கத்துற சத்தம் கட்டி நாய் ஒண்ணு இந்த 2 வீட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு நாய் அவங்க காம்பவுண்டுக்குள்ள கெட்டிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நாய் கொலைச்சிருச்சு. அவை வரும்போதே நாய் எப்பயுமே ஒரு தெரு நாய் 2-3 இருக்கும். அதை என்ன செய்ய கல்லால் அடிச்சுட்டு, இந்த வீடியோல பார்த்ததுல கல்லால் அடிச்சுட்டே வந்திருக்கேன். அதனால ஒரு நாயும் எனக்குள்ள இல்லை. இல்லாட்டா நாய் கொலைக்கும் எல்லாம் செய்யும். என்ன தெரியும் நல்லா. இப்ப பாருங்க கிடக்கு பாருங்க நாய். அது அந்த நேரத்துக்கு கிடக்கல. அதை அந்த வேற வீடியோல காட்டுறாங்க. கல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே வந்திருக்கேன். 4 மணில இருந்து 4 மணி சைக்கிள்ல தான் போயிருக்கேன். அதுக்கு வீடியோல தெரியுது. அந்த தண்ணியை ஊத்தியும் அந்த நாய் கொலைக்கையும் விட்டுட்டு இந்த வழியை தான் கேட்டை திறந்து விட்டு வந்திருக்கேன். திறந்து இந்த வழியாவே போயிட்டேன். கண்ணை எதுக்கு புத்துறானே தெரியல எனக்கு. இது எல்லாரும் வாய்தான் இல்ல. அதனால எனக்கு கடவுள் ரொம்ப கருணை பண்ணிருக்காரு. ஆள் யாரு எதுவும் தெரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. கண்ணு மட்டும்தான் தெரியுது. பாக்கணும் நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சைக்கிள்ல தான் வந்திருக்கேன். அப்படி வரும்போதே கவர் பண்ணிட்டு அது ஒண்ணு எனக்கு தெரியலப்பா. என்ன திரும்பவே விடலாரு. அப்படியே கண்ணு நான் இப்படி நிக்கிறேன், அவன் இப்படி வந்து கண்ணு அந்த செம்பு கணக்குல தண்ணி இருந்ததுனால அது என்ன அவன் தண்ணி அடிச்சோன்னா அதுல என்ன கலந்துருக்கான்னு நினைச்சானா என்னன்னே தெரியல. சலான் அடிக்க அந்த நாய் கொலைக்கையும் அவனே அப்படியே போயிட்டேன்.